பலஸ்தீன் லெபனானை சுற்றி இத்தனை முஸ்லிம் நாடுகள் இருந்தும் ஏன் இவர்களுக்கு இந்த அரபு நாடுகள் உதவி செய்யாமல் இருக்கிறார்கள்? கைகட்டி பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? முக்கியமான 2 காரணங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால் தெளிவான ஒரு முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் மௌனமாக இருப்பதற்குரிய அடிப்படை காரணம். இந்த விடயத்தை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் போர் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. பலஸ்தீன் காசாவை தாண்டி தற்பொழுது லெபனானுக்குள்ளால் பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. நேற்று லெபனானுடைய முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இது முடிவடையும் என்று நினைக்கக்கூட முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பயங்கரமான முறையிலே தாக்குதல்கள் இஸ்ரேலின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, இப்படி பலஸ்தீனில், காசா, லெபனான் போன்ற நாடுகளில் யுத்தங்கள் நடந்து அப்பாவி பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த லெபனான், பலஸ்தீனை சூழ இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற முக்கியமான நாடுகள் இருந்தும் ஏன் இவர்கள் இதை கணக்கெடுக்காமல், எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல், மூச்சு விடாமல் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்? எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள், யுனைடெட் நேஷன், ஐநா சபை பொதுப்பேரவையில் பலஸ்தீனுக்கு, லெபனானுக்கு சார்பாக பேசியிருந்தும் கூட அரபு நாடுகள் ஏன் ஒன்றும் பேசாமல், அவர்கள் எந்தொன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள்? என்ன காரணம்? ஸ்வீடன், ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் பலஸ்தீனை தனி நாடாக நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் என்று சொல்லி இருந்தும் இந்த அரபு நாடுகள், யுஏஇயாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், இது போன்ற நாடுகள் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறார்கள்? என்ன காரணம் கண்ணியமானவர்களே? முக்கியமான 2 காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது, 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி தெளிவாக முன்னறிவிப்பு செய்துவிட்டார்கள். அபூதாவுத்ல வரக்கூடிய 4297வது ரிவாயத், முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய 22397வது ரிவாயத், முஸ்னத் அஹ்மத்ல இன்னொரு இடத்தில் 8713வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அதிஹா. ஒரு தட்டிலே சாப்பாடு வைக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி நாங்கள் வாருங்கள் என்று சாப்பிடுவதற்காக அழைப்போமோ, இதுபோல் யுத்தத்திற்காக வேண்டி உங்களை ஒரு கூட்டம் கூவி அழைப்பார்கள். இந்த காலம் நெருங்கிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி நபித்தோழர் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த காலத்திலே நாங்கள், எங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவா இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீர், இல்லை, அந்த நாளிலே நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய சருகுகள், குப்பைகளை போல் நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் பலகீனமானவர்களாக, கோழைகளாக நீங்கள் மாறி இருப்பீர்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள், வலயன்ஸிஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களை பற்றிய ஒரு பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலே போட்டிருந்தால் அந்த பயத்தை அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான். வலயக்திஃபன்ன ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹனை அல்லாஹ் போட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிரிகள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஆரம்பத்தில் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை கேட்டாலே ரோமர்கள் நடுங்கினார்கள், பாரசீகர்கள் நடுங்கினார்கள். அப்படியாப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உங்களை பற்றிய பயத்தை, அச்சத்தை அந்த எதிரிகளுடைய உள்ளங்கள் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்களை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள், யுத்தத்திற்காக கூவி அழைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு என்ன சொன்னார்கள்? உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் வஹ்னை போட்டு விடுவான். அந்த சஹாபி கேட்டாரே, யா ரசூலல்லாஹ், மல் வஹன், வஹன் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே? நபி அவங்க சொன்னாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுத்தல் என்று கூறினார்கள். உலக ஆசை அதிகரித்துவிடும், உலக மோகம் அதிகரித்துவிடும், மௌத்தாகுவதற்கு விரும்ப மாட்டார்கள். இன்று அரபு நாடுகளிலே அடிப்படையான காரணம் இதுதான் கண்ணியமானவர்களே. முதலாவது, அவர்கள் கோழைகளாகிவிட்டார்கள், அவர்களுக்கு யுத்தம் செய்ய முடியாதே, அவர்கள் உலக ஆசையை வளர்த்து கொண்டார்கள். இன்று சவுதி அரேபியா போன்ற முக்கியமான நாடுகள் எடுத்துக்கொண்டால் யூரோப்புடைய அத்தனை கலாச்சாரங்களும் ஊடுருவிவிட்டன. இன்று துபாய் எடுத்துக்கொண்டால் 50 வருடங்களுக்கு முன்னால் பாலைவனமாக இருந்த பூமி இன்று எப்படியாப்பட்ட கட்டிடங்கள், உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் தற்பொழுது
தற்பொழுது துபாயில் தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனாச்சாரத்தின் பக்கம் அரபு நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, உலக நேசமும் மரணத்தை வெறுப்பதும் தான் கண்ணியமானவர்களே. இதனால் இவர்கள் கோழைகளாகிவிட்டார்கள். இன்று பலஸ்தீன் லெபனானில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதத்தை இவர்கள் எதிர்த்து கேட்க முடியாமல் இருக்கிறது. ஏன் எதிர்த்தால் நம்முடைய நாட்டுக்கும் ஏதாவது நடந்து விடுமோ என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். கோழைகளாக மாறிவிட்டார்கள் என்பது தான் உண்மை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது காரணம் என்னவென்றால், உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முழு உலகத்துடைய கட்டுப்பாடும் தற்பொழுது யாரிடம் இருக்கிறது? யூதர்களிடம் தான். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேலிடம் தான் முழு உலகத்துடைய கட்டுப்பாடும் இருக்கிறது. எல்லா கம்யூனிகேஷனாக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தான் இதற்கு மூலாதாரமாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைப்பது தான் இந்த உலகத்திலே சட்டமாக இருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகள் தான் இன்று அரங்கேற்றப்படுகிறது. இவர்கள் தான் மூல காரணம். இவர்களுடைய கொள்கைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த நாடுகள் ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நாட்டுக்கு இவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய கொள்கைகளை யார் எதிர்க்கிறார்களோ அந்த நாட்டுடைய தலைவரை அவர்கள் ஒன்று கொலை செய்து விடுகிறார்கள். அது நேரடியாக நடக்கிறது, அல்லது மறைமுகமாக நடக்கிறது, அல்லது உள்நாட்டிலேயே அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலேயே கிளர்ச்சியை, புரட்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டு தலைவரை பதவியிலிருந்து அகற்றுகிறார்கள். இதற்கு உலகத்திலே எத்தனையோ சம்பவங்கள் ஆதாரங்களாக இருக்கின்றன. வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்க்கும் பொழுது, யூத கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? முஸ்லிம்களுக்கு அரணாக, பாதுகாப்பாக இருப்பது யார்? ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய பேரரசு தான். இந்த பேரரசை நாங்கள் அடியோடு பூண்டோடு அழித்து விட்டால், இல்லாமலாக்கிவிட்டால், முஸ்லிம்கள் எமக்கு கீழால் தான் இருப்பார்கள், நாம் நினைத்ததை இந்த உலகத்திலே சாதிக்கலாம் என்ற நோக்கிலே என்ன செய்கிறார்கள்? 1922 வருடம் உஸ்மானிய பேரரசை சதியின் மூலமாக வீழ்ச்சி அடைய வைக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? 1940 வருடத்திலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல இஸ்லாமிய தலைவர்களை, குறிப்பாக பலஸ்தீனிய முக்கியமான தலைவர்களை கொன்று குவித்தார்கள், கொல்ல ஆரம்பித்தார்கள். 2004 வருடம் ஹமாஸுடைய தலைவர் அஹ்மத் யாசீனை இஸ்ரேல் கொலை செய்தார்கள். அதே 2004 வருடம் PLO உடைய தலைவர் யாசிர் அரஃபாத் கொல்லப்பட்டார். அவர் நஞ்சூட்டப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரிய வந்தது. இதற்கு பின்னால் இருந்தது இஸ்ரேல் தான். 1966 வருடம் இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட், ஜனாதிபதியாக இருந்த சுகர்னோ அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டதின் காரணமாக நாட்டுக்குள்ளாலே புரட்சி, கிளர்ச்சியை அமெரிக்கா ஏற்படுத்தி அவரை பதவியிலிருந்து இல்லாமலாக்கினார்கள். 1975 வருடம் சவுதி அரேபியாவுடைய மன்னராக இருந்த கிங் ஃபைசல் அமெரிக்காவின் மூலமாக கொல்லப்படுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், 1973 வருடம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னதற்கு கிங் ஃபைசல் என்ன செய்தார்? என்ன ஆணையிட்டார்? என்ன ஆர்டர் போட்டார் என்றால், கச்சா எண்ணெயை அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இனிமேல் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு பொருளாதார தடையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார். இதன் காரணமாக இவர் 1975 வருடம் கொல்லப்பட்டார். 1953 வருடம் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஈரானுடைய பிரசிடென்ட், ஜனாதிபதியாக இருந்த முஹம்மது முசத்திக்கை அரசியல் சதியின் மூலமாக பதவியிலிருந்து இல்லாமலாக்கினார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு எதிராக நடந்ததின் காரணமாக. 1970 வருடத்திலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய தலைவர்களை குறிவைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் கடந்த 2020 வருடம் ஈரானுடைய முக்கியமான ராணுவ தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்கா ட்ரோன் தாக்குதலின் மூலமாக கொன்றார்கள். 1998 வருடம் பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியாக இருந்த முஹம்மது ஜியாவுல் ஹக்கும் கொல்லப்பட்டார். இவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், நாங்களும் அணு ஆயுதங்களை செய்து அரபு நாடுகளும் அணு ஆயுதங்களை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதனால் இவர் கொல்லப்பட்டார். இவருக்கு பின்னால் இருந்தது இஸ்ரேல் தான் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. இதே அடிப்படையில் தான் கடந்த 2022 வருடம் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கான் அரசியல் சதியின் மூலமாக அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். 2006 வருடம் ஈராக்குடைய ஜனாதிபதி சதாம் ஹுசைனை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சிறை பிடித்து தூக்கிலே போட்டார்கள். காரணம், அவர்கள் கூறுவது ஈராக்குக்குள்ளால் அதிகமான அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார். அதன் காரணமாக அமெரிக்காவுடைய பல போர்சஸ் ஈராக்குக்குள்ளால் வந்தார்கள். வந்து சதாம் ஹுசைனை சிறை பிடித்து அவரை தூக்கிலே போட்டார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஈராக்குக்குள்ளால் அணு ஆயுதங்கள் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை. காரணம் என்ன? இவர் அமெரிக்கா இஸ்ரேலை பகிரங்கமாக எதிர்த்தவர். அதன் காரணமாக அணு ஆயுதங்கள் என்ற பெயரில் இவரை தூக்கிலே போட்டார்கள். இதே போலத்தான் 2011 வருடம் லிபியாவுடைய தலைவர் கடாஃபியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை செய்தார்கள். 2013 வருடம் ஈஜிப்டுடைய ஜனாதிபதியாக இருந்த முஹம்மது முர்சி உள்நாட்டு புரட்சியின் காரணமாக, கிளர்ச்சியின் காரணமாக பதவி
பதவியிலிருந்து அகற்றப்பட்டார், வெளியேற்றப்பட்டார். இதற்கு பின்னால் இருந்து முழுமூச்சாக உதவி செய்தது இஸ்ரேல் என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதே போலத்தான் துனிசியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த ரஷீத் கனூச்சி அரசியல் சதியின் மூலமாக தன்னுடைய பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 2023 வருடத்திலிருந்து இன்று வரை அவர் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? மேலே சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்தவர்கள். எம்மை எதிர்ப்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்கிறார்கள்? சில நேரத்திலே நேரடியாக பல குற்றச்சாட்டுகளை வைத்து தாக்கி அளித்தார்கள். உதாரணமாக சதாம் ஹுசைன் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார் என்பது போல சில சந்தர்ப்பங்களிலே மறைவான முறையில் உள்நாட்டு போரை, அதாவது உள்நாட்டிலே கிளர்ச்சி புரட்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டு மக்களையே ஜனாதிபதிக்கு எதிராக, தலைவருக்கு எதிராக தூண்டிவிட்டு அவரை பதவியிலிருந்து இல்லாமலாக்கினார்கள். குறிப்பாக 2016 வருடம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து டர்க்கியுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தையிப் எர்துகான், இன்று வரை அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார். இவரை இல்லாமலாக்குவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். எத்தனையோ பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இதற்காக வேண்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. உள்நாட்டிலே கிளர்ச்சி ஏற்படுத்த பார்த்தார்கள். ஆனால் இந்த எல்லா சூழ்ச்சிகளையும் தையிப் எர்துகான் தவிடுபொடியாக்கினார். இதன் காரணமாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் தோல்வி ஏற்பட்டது. இதற்குரிய பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்படி இஸ்லாமிய தலைவர்களை, இஸ்லாமிய நாடுகளை, தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகளை இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அந்த நாட்டு தலைவரை அடியோடு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். அந்த நாட்டிலே ஏதாவது பிரிவினர் தங்களை எதிர்த்தார், பொதுமக்கள் என்றும் பார்க்காமல் அந்த பிரிவினர் முழுமையாக அழியும் வரை தாக்குதலை நடத்துவார்கள். இப்படியாப்பட்ட கொள்கையுடையவர்கள் தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, UAE, ஒமான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பலஸ்தீன் லெபனானுக்கு உதவி செய்யாமல் இருப்பது. இவர்களுக்கு உதவி செய்தால், இவர்களுக்கு ஏதாவது சார்பாக பேசிவிட்டால் தங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது பொருளாதார தடை வந்து விடுமோ, தங்களுடைய நாட்டை இவர்கள் தாக்கி விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. இதனால் இந்த அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அடிபணியக்கூடிய அடிமைகளாக, பயந்தாங்கோழிகளாக, கோழைகளாக அரபு நாட்டு தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரபு நாடுகள் இந்த அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்தால் இரண்டு விடயங்கள் முக்கியமாக நடக்கும். முதலாவது, அவர்களை நாங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பொருளாதார தடை ஏற்பட வேண்டும். ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்தது போல் எங்களுக்கும் பொருளாதார தடைகள் வந்து விடுமோ, நம்முடைய நாட்டு நிலைமை மாறிவிடுமோ என்று இந்த அரபு நாட்டு கோழைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கண்ணியமானவர்களே இந்த பலஸ்தீன் லெபனானுக்கு உதவி செய்யாத முக்கியமான இரண்டு காரணங்கள். தங்களை அவர்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய கலாச்சாரங்களை தங்களுடைய நாட்டுக்குள்ளால் எடுத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காவுடைய போர்சஸ் சவுதி அரேபியாவிலே வந்து இறங்கியிருக்கிறார்கள். எத்தனையோ USA, இஸ்ரேலுடைய கம்பெனிஸ் அரபு நாடுகளில் இருக்கின்றன. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். கிளப் வந்து விட்டது, மிக்ஸ் ஸ்கூல் வந்து விட்டது. இப்படியாப்பட்ட பல விடயங்கள், அனாச்சாரங்கள், கலியாட்டங்கள் எல்லாம் அரபு நாடுகளுக்குள்ளால் வர ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சவுதி அரேபியா கெசினோக்கள் உருவாகிவிட்டது. எல்லா ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் மியூசிக்கல் ஷோவிலே இவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ரெஸ்லிங், ஃபுட்பால் போன்ற பல போட்டிகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே மஹரம் பேணாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரேடியாக இருந்து ஃபித்னாக்களிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாப்பதற்கு அவன் தான் சிறந்தவன். இது எதுவரை நீடிக்கும் என்று சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை, கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எந்த தலைவரும் முஸ்லிம்களுக்கு கை கொடுக்காத நேரத்திலே அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்கி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தலைவராக, அல்லாஹ் கலீஃபாவாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்குவான். ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.